நம்ம சென்னை மாநகரத்தில் விபத்தே இல்லாத சென்னை மாநகரம் உருவாக்குறதுக்கு எங்களது காவல் ஆணையர் மற்றும் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் மற்றும் இணை ஆணையர்கள் துணை ஆணையர் அவங்க முயற்சியில் ஆகஸ்ட் 5 இதோட தொடக்கம் ஆரம்பிச்சிச்சு. அதிலேருந்து ஸ்கூல்ஸு, காலேஜு, ஆட்டோ டிரைவர், அது இல்லாமல் நம்மளோட லாரி டிரைவர்ஸு, அது இல்லாமல் சிறு சிறு குடியிருப்புகள், அடுத்து அப்பார்ட்மெண்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவேர்னஸ் பண்ணி நம்மளோட ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படிங்கிற ஒரு நாளை கடைபிடிக்க நம்ம முயற்சி பண்ணி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்திட்டுருக்கோம். இதன் மூலமாக இப்போ கடந்த 5ஆம் தேதி ஆரம்பித்தோம். 11/8/2024 அன்று நம்ம சிட்டி, நம்ம சென்னை மாநகருக்குள்ளே எந்த வித விபத்துமே இல்லை. இதையே தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப போக்குவரத்து காவல்துறை சார்பாக கடுமையான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். எங்களோட எண்ணம் என்ன, எங்களோட கமிஷனர் மற்றும் கூடுதல் கமிஷனரோட எண்ணம் என்னன்னா, நம்ம விபத்தே இல்லாத ஒரு பெருநகரமாக இதை மாற்றணும். அதுக்கான இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சு ஆகஸ்ட் 26 ஜீரோ ஆக்சிடென்ட் டே, விபத்து இல்லாத நாளாக நம்ம கடைபிடிக்கிறோம். அதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். சாலையில் போகிறப்ப கட்டாயம் இருசக்கர வாகனத்தை இருவர் மட்டுமே பயன்படுத்தணும். அதில் ஹெல்மெட் கட்டாயம் இருவரும் அணிஞ்சிருக்கணும். சீட் பெல்ட்டு போடணும். சீட் பெல்ட்டு போட்டு 4 சக்கர வாகனத்தை இயக்கணும். சாலையில் மிதமான வேகத்தை நமக்கு எவ்வளோ கட்டுப்பாடுன்னு தெரியும், அந்த வேகத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்கணும். சாலை விதிகளை மதிக்கணும். சிக்னல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதையெல்லாம் செஞ்சு மது போதையில் வாகனம் ஓட்டக்கூடாது. இதையெல்லாம் கடைபிடித்து ஒரு விபத்தில்லா சென்னை மாநகர உருவாக்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறோம். நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து கணிசமான விபத்துகள் குறைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக 11/8/2024 அன்னைக்கு எந்த விதமான விபத்து உயிரிழப்பு எதுவுமே ஏற்படலைங்கிறத நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். இது எங்களோட அடிஷனல் கமிஷனர் சார் எங்களுக்கு தெரிவித்த தகவல். இதை நெட்லேயும் போட்டிருக்காங்க. அதனால் இன்னமும் விபத்தை குறைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள். பொதுமக்கள் இல்லாமல் போலீஸ் லெவல்லே நாங்கள் நிறைய அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம். விபத்து இல்லாமல் இருக்க எந்த அளவுக்கு எங்களால் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது வெற்றி அடையும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஆமாம், பெற்றோருக்கு என்னன்னா, சரியான வயது 21 வயசு ஆகணும். அவங்க லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அவங்களுக்கு ரோட்டுக்கு தகுந்த மாதிரி செயல்திறன் கம்மியாக உள்ள வெஹிக்கிளை வாங்கி கொடுக்கணும். அடுத்து அதை எங்கே போகிறாங்கங்கிறத, எவ்வளோ வேகத்தில் போகிறாங்கங்கிறத நம்ம கண்காணிக்கணும். ஏன்னா நமக்கு பிள்ளைங்க முக்கியம். நம்ம நம்மகிட்ட கஷ்டப்பட்டு என்னென்னா ஒன்றுமே வசதி இல்லாதவங்களும் பிள்ளைங்களோட வற்புறுத்தல்னால அந்த வாகனத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வாகனத்துக்கு தகுந்த அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அதனால் வாகனம் வாங்கி கொடுக்கும்போது சரியான வயது, லைசன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு அந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த பிள்ளைங்களை நம்ம கண்காணிக்கணும்.